ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜெயா ஹெல்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டில் வைக்கிற டேஸ்ட்டில் ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ரசம் வைக்கும்போது அவ்வளவு மணமாக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டான கல்யாண வீட்டு ரசத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த ரசம் பண்ண ஒரு பவுலில் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதோட அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி புளியை நல்லா பிசிறி விட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிடம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அவ்வளவு நேரம் ஊறுனா புளி நல்லா ஊறிடும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அதையுமே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் ஒரு 7லேருந்து 8 வெள்ளை பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்சி ஜாரை ஒரே ஒரு சுற்று தான் விடணும். விட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ புளி நல்லா ஊறிடுவோம். ஊறின புளியை கையை விட்டு இந்த மாதிரி கரைச்சிட்டு கையை வச்சே வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி வச்சு வடிகட்டினோம்னா புளி கரைசல் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால சரியாக வடிகட்டாது. அதனால் கையை வச்சே வடிகட்டிக்கோங்க. புளி கரைசல் திக்காக இருக்குன்னா திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமே இதே மாதிரி கரைச்சி வடிகட்டிக்கலாம். இப்போ புளி கரைசலோட தேவையான அளவு, அதாவது 1.5லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் கூட இல்லை, அதுக்கும் பாதி மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு புளி கரைசலை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் 3 தக்காளி பழம் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. தக்காளி பழம் லைட்டாக விரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு விட்டுக்கிடலாம். எந்த தக்காளியை தோல் உரிச்சிட்டும் மசிச்சுக்கிடலாம். தோல் உரிக்காமன்னா மசிச்சுட்டு லாஸ்ட்டில் தோலை எடுத்துட்டாங்க. தக்காளியோட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டு பிசைச்சிட்டோம்னா கொத்தமல்லி தழை சாரும் இறங்கும், ரசம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தழையும் தக்காளியும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் தோலை எடுத்துட்டு பிசைஞ்ச தக்காளியை அதையுமே தனியாக வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க. வெந்தயம் போட்டோம்னா ரசம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதும் 2 மிளகா வத்தல் அக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதே மாதிரி தாளிச்சுக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இந்த மாதிரி வதக்கி போட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாடை ஜம்முன்னு வரும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடி, அப்புறம் தக்காளி பழம், கொத்தமல்லி தலையும் போட்டு மசிச்சு வச்சுருக்கதை அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். சேர்க்காம ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்குச்சுன்னா ரசம் டேஸ்ட்டு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு 5 நிமிடம் வதக்கினா போதும். கொஞ்சம் வதங்கி முடித்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்கரைசலை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நுரக்கூட்டி வரும். நுரக்கூட்டி வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழையை ஃப்ரெஷ்ஷாக தூவி விட்டுக்கோங்க. லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரசம் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க விட வேணாம். இப்போது நம்மளுக்கு டேஸ்டியான கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப் மாதிரி இதை குடிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரசத்தை செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரசத்தை சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப் மாதிரியும் குடிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 2 3 4